10 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களில் இருந்து கொடுக்கக்கூடிய அதிக புரதச்சத்தும் இரும்பு சத்தும் நிறைந்த கருப்பு சுண்டல் தோசை எப்படி செய்கிறதுன்றதை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு கருப்பு சுண்டல் எடுத்துக்கோங்க. அதை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சீரகத்தூள், கருவேப்பிலை, 2 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சுண்டல் ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கரெக்டானதாக இருக்கும். கல் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சின்ன சின்ன தோசையாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் தோசை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய், பட்டர், கீ 3ல் எது வேணாலும் கொஞ்சமாக தோசைக்கு மேலே ஊற்றிக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தோசையை பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.